வாராகி அம்மன் 21 அடி உயரத்தில் கம்பீரமாய் எருமையை வாகனமாக கொண்டு மண்டை ஓட்டு மாலையுடன் 8 கைகளுடன் கம்பீரமாய் காட்சி தருகிறாள் எங்கள் யமன் வாராகி தாய். யமன் வாராகி அம்மன் யமம்பயம் நீக்குபவள், யமனுக்கு நிகரானவள். முக்கண் உடைய தேவி. அசுரர்களை அழித்து அவர்களின் மண்டைகளை ஓடுகளாக கோர்த்து மாலையாக போட்டு கொண்டிருக்கிறாள் இந்த யமன் வாராகி அம்மன். அம்மனுக்கு ஒவ்வொரு அமாவாசை இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை நடுநிசி மிளகாய் யாக பூஜை இக்கோயிலில் நடைபெறுகிறது. சரிம்மா, யமன் வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் என்ன பயன்கள் கிடைக்கும் என்று கேட்டால், வாராகியை வணங்குவதே பலன்தானப்பா. அதுவும் யமன் வாராகி அம்மனை கண்ணில் காண்பதே மிகப்பெரிய வரம். யமனுக்கு நிகரானவள், ஈசனுக்கு நிகரானவள், கால பைரவரின் மனைவியானவள், அண்ட சராசரத்தையும் ஆளும் மகாசக்தி, முப்பெரும் தேவிகளின் அவதாரம் ஆனவள், விஷ்ணு பகவானின் அவதாரம் கொண்டு நீல நிறம் உடையவள், இப்படி என்று துர்கையின் நிறம் உடையவள், காளியின் அம்சமானவள், இப்படி என்று பல பெயர்களை சேர்த்து ஒரே தெய்வமாக வீற்றிருக்கிறாள் எங்கள் யமன் வாராகி அம்மன். இந்த தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோட்டில் மாதம்பட்டி எனும் கிராமத்தில் அமர்ந்து இருக்கிறாள். யமன் வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் யமபயம் போகும். பில்லி சூனியம் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏவல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோயிலில் நடக்கும் அமாவாசை யாகத்தின் மூலம் கலந்து கொள்வதன் மூலம் தங்கள் தலையை சுற்றி மிளகாயை யாகத்தில் போடும் பட்சத்தில் அனைத்து விதமான பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளும், தொழில் தடைகளும், உடல் உபாதைகளும் தீரும். யார் ஏவலை ஏவி விட்டார்களோ, யார் நம் குடும்பத்திற்கு பிரச்சனைகளை உண்டாக்கினார்களோ, யார் ஒருவர் இவன் நல்லாவே இருக்கக்கூடாதப்பா, நல்லா போகிறான் வரான் அப்படின்னு மனதளவில் நினைத்து நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கினார்களோ, அவர்கள் பெயர்களை நீங்கள் சொல்ல வேண்டாம். அம்மனை வழிபட்டாலே போதும், அவள் உங்களை பார்த்து கொள்வாள். ஒரு வாக்கியமே இருக்கிறது, வாராகி பக்தனிடம் வாதாடாதே என்று. அதுவும் இவள் யமன் வாராகி. யமன் வாராகி அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு எதிரிகள் நிச்சயம் இழக்க மாட்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் எதிரியாமா? அவன்லாம் எதிரி இல்லை. எது எதிரி? நம் மனதிற்குள் இருக்கும் கோபம், பொறாமை, கெட்ட குணங்கள், இவைகளெல்லாம் அழித்து நம்மை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி இறை வழிபாட்டில் கொண்டு செல்வதுதான் யமன் வாராகி அம்மனின் ஆசீர்வாதம். பக்த கோடிகள் இக்கோயிலுக்கு வந்து அம்மனின் அருளை பெற்று நீடூடி வாழ வேண்டும். மீண்டும் நாளை
கருவறையில் இருக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனை பற்றி பார்க்கலாம்.